அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் தாவீதின் விண்ணப்பத்தை நாம் பார்க்கிறோம். என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாக இருக்கிறது என்பதை அறிவேன் என்று சொல்லுகிறான். அவனுடைய விண்ணப்ப ஜெபத்தில் இந்த காரியத்தை சொல்லுகிறான். 12வது, இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன் என்று சொல்கிறான். 3வது, இப்பொழுது இங்கே இருக்கிற உங்களுடைய ஜனமும் உங்களுக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன்னு சொல்கிறார். ஸோ உத்தம இருதயம் என்பது கொடுக்கிற ஒரு இருதயம். அவன் தன்னுடைய மகன் சாலமோன் கட்டப்போகிற ஆலயத்திற்காக தமக்குண்டான பொன் வெள்ளி நமக்குண்டான எல்லாவற்றையும் அவன் கொடுக்கிறான். அந்த ஆலய கட்டுமான பணிக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான செல்வத்தையும் கொடுக்கிறான். அப்படி கொடுக்கிறவன் தான் இப்போ சொல்கிறான் பாருங்க, என் தேவனே, என் இருதயத்தை சோதித்து பாருங்க, உத்தம குணத்திலே நீ பிரியமாக இருக்கிறது அறிவேன் என்று சொல்கிறான். என்னுடைய இருதயத்தை சோதித்து நான் உத்தம குணமாக இருக்கிறேனா என்று பார்த்து உத்தம குணத்தில் பிரியமாக இருக்கிற தேவன் என் மேல் பிரியமாக இருன்னு சொல்கிறான். அந்த உத்தம குணத்திற்கு என்ன அடையாளம் பார்த்தீங்களா? இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். மனப்பூர்வமாய் கொடுக்கிறது உத்தம இருதயத்தினுடைய ஒரு கிரியையாக இருக்கிறது பாருங்க. ஸோ மனப்பூர்வமாய் கொடுக்குறேன். அடுத்தது பார்க்குறேன், இப்பொழுதும் இங்கே இருக்கிற ஜனங்களை பார்க்குறேன். அந்த ஜனங்கள் எல்லாம் உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கறதை நான் கண்டு சந்தோஷித்தேன் என்று சொல்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற நாம் எப்பொழுதுமே கர்த்தருடைய ஊழியங்களுக்காக, கர்த்தருடைய ஆலய பராமரிப்புக்காக மனப்பூர்வமாய் நாம் கொடுக்க வேண்டும். மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். நாம் மனப்பூர்வமாய் கொடுக்கிறோமா இல்லையா என்பதை தேவன் நம்முடைய இருதயத்தை சோதித்து அறிகிறார். நம்முடைய இருதயம் உத்தம இருதயமாக இருந்தால் அது நிச்சயமாய் தேவன் அது மேலே பிரியமாக இருக்கிறார். ஆகவே தான் அவனாலே காண முடிகிறது, அந்த மக்கள் கூட உத்தம இருதயத்தோடு இருக்கிறதுனாலே அவர்களும் கொடுக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிறதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறான் பாருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு வசதிகளை, வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறார். செல்வத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, சுகத்தை, பலத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் உத்தம இருதயம் உள்ளவர்களாக, உதாரமான குணம் உள்ளவர்களாக நாம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் அதிலே பிரியமாக இருக்கிறார். நாம் கொடுக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். மாத்திரமல்ல, நாம் கொடுக்கிற பொழுது, உண்மையாக கொடுக்கிற பொழுது நம்முடைய ஜனமும் கொடுக்கிறதை நாம் பார்ப்போம். அவர்களும் கொடுப்பார்கள். அதை கண்டு நாம் சந்தோஷப்படுவோம். ஏனென்றால் எல்லாரும் கர்த்தருக்கு கொடுக்கிறத குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். எனக்கு பிரியமானவர்களை, நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் மீண்டும் ஒரு விசை ஆண்டவரே, நாங்கள் தாவீதின் விண்ணப்பத்திலிருந்து ஒரு பகுதியை தியானித்தோம். தாவீது தேவனை நோக்கி சொல்கிற காரியங்கள், தேவனின் உத்தம குணமுள்ள இருதயத்தின் மேலே நீர் பிரியமாக இருக்கிறீர் என்று சொல்கிறான். மாத்திரமல்ல, அந்த உத்தம இருதயம் உள்ளவர்கள் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறார்கள். நானும் கொடுத்தேன் என்று சொல்கிறார். மக்கள் கொடுப்பதை கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறான் பாருங்கள். கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஆண்டவரே சந்தோஷத்தை எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் உத்தம இருதயத்தோடு கொடுக்கிறவர்களாக, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.